வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திருப்பரங்குன்றம் மலையில் ஏறி உட்காந்து பிரியாணி சாப்பிட்டவர் தீபாராதனைக்காக காத்துக்கிட்டு இருக்கார். யார்? நம்ம நவாஸ்கனியன்னு. கோவில்னாலே அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் அப்படின்னு கருத்து சொன்னவர் இன்னைக்கு பூர்ண கும்ப மரியாதை வாங்கி அதே கோவிலில் ஐயர் முன்னாடி தலகுனிஞ்சு நிற்கிறாரு. யார்? நம்ம திருமான்னே. பூமி பூஜைக்கு ஐயர்களை வச்சு அந்த பூஜை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி இமாமை கூப்பிட்டீங்களா, பாதிரியாரை கூப்பிட்டீங்களா, எப்படி பூமி பூஜை போடலாம், இந்து மதத்தை மட்டும் வச்சு போடலாம் அப்படின்னு டென்ஷன் ஆகி தன்னை ஒரு கடவுள் மறுப்பாளராக காமிச்சுக்கிட்ட செந்தில்குமார் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் எதற்கான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு 20 நாள் தான் இருக்குது. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்து மக்களை மறந்துடுவாங்க. நானும் கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொன்ன துணை முதலமைச்சரும் உண்டு. நான் எத்தனை கோவில்களை இடித்தேன் தெரியுமா அப்படின்னு பெருமை பேசிக்கிற அமைச்சர்களும் உண்டு. 90 கையில் வாங்காமல் தட்டி விட்ட முதலமைச்சரும் உண்டு. எல்லாமே ஓட்டுக்காக போடப்படுகிற வேஷம்தான். இதை நான் சொல்கிறதுனால சிறுபான்மையினருக்கு நான் ஒரு எதிரானவன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே யாருமே எந்த கட்சியுமே சிறுபான்மையினரை தாக்கி அவ்வளோ சீக்கிரத்தில் பேச மாட்டாங்க. பெரும்பான்மை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்து மதத்தில் இருக்கிறவங்களையும் இந்து மதத்தையும் இங்கே ரொம்ப கேவலமாக பேசின நிறைய அமைச்சர்கள், முதலமைச்சர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஜாதி வாரியாக இருந்தாலும் சரி, மத வாரியாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையாக இருக்கிற ஒருத்தனை என்ன வேணால் பேசலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு அரசியலாக இருக்குது. அதனால் அவனுக்கு ஆதரவாக பேசுகிறவனை மதவாதியா ஜாதியவாதியா முத்திரை குத்துறது தான் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு அரசியலாக இருக்குது. ஆக எது நடந்தாலும் சமத்துவவாதியாக இருக்கணும் அப்படின்னா பெரும்பான்மையை பேசுனா கண்டுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அதுதான் அப்படி பண்ணாதான் நீ ஒரு சமத்துவவாதி, அப்படி பண்ணாதான் நீ ஒரு திராவிடன், அப்படி பண்ணாதான் நீ ஒரு தமிழன், அப்படி பண்ணாதான் நீ எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. சரி, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போ சமத்துவவாதியாகவே இருந்துட்டு போயிடலாம்ல. கரெக்டாக எலெக்ஷன் வர டைமில் மட்டும் எப்படி திடீர்னு ஒரு மதத்து மேலேயும் ஒரு ஜாதி மேலேயும் ஒரு பாசம் அப்படியே உருகி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது, அந்த தலைவர்களுக்கு நான் செலவைக்கிறேன்னு சொல்கிறது, இந்த மதத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது, திருநீர் பூசுறது, பட்டை பூசுறது, இது ஒரே மாதிரியான கொள்கையாக இருக்கணும்ல. நீங்கள் திராவிட கொள்கையை பேசுகிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் திராவிட கொள்கையாகவே இருக்கணும். கரெக்டாக எலெக்ஷன் டைம் வரும்போது மட்டும் திடீர்னு இந்த ஊர்லலாம் திடீர் சாமிகள் முளைக்கும். சுயம்பா முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு கல்லுலேருந்து சாமியை உருவாக்குவாங்க, திடீர்னு அதுக்கு கோயில் கட்டுவாங்க, திடீர்னு பூஜையெல்லாம் பண்ணி அது ஒரு திடீர் கோயிலாக மாறிடும். அது மாதிரி இன்றைக்கி திடீர் ஆன்மீகவாதிகளாக மாறுற நிறைய அரசியல்வாதிகள் கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் மாறிடுறாங்க. இது யாரை ஏமாத்துகிற ஒரு செயல் அப்படின்னு தான் புரிய மாட்டுது. மக்களும் இதை பார்த்து எப்படி ஏமாறுறாங்க அப்படின்றதும் தெரிய மாட்டுது. எப்போதும் ஒரே மாதிரி இருங்க. கடவுளை எதிர்க்கிறீங்களா, எதிர்த்துக்குங்க. கடவுள் மறுப்பு சொல்கிறீங்களா, கடவுள் மறுப்பாகவே இருங்க. அதுதான் உங்களோட ஒரிஜினாலிட்டியை காட்டும். மக்களை முட்டாளாக்காதீங்க. மக்களும் ஏமாந்து ஓட்டு போடாமல் கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க 23ஆம் தேதி. ஏன்னா உங்கள் ஓட்டு தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையும் மாற்றக்கூடியது. நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, ஆனால் ஓட்டு போடுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.